மகரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உபாதைகளை கடந்து வந்துட்டீங்க. நிறைய பெரிய பெரிய பிரச்சனைலாம் கடந்து வந்துட்டீங்க. நிறைய பேர் விபத்தெல்லாம் கூட கடந்து சரியாகி குணமாகி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா அந்த அந்த என்னது இந்த விட்ட குறை தொட்ட குறை மாதிரி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. இன்னும் இது பூரணமாக ஆகலை, இது இன்னும் 100% சரியாகலை, பூரணமாக இல்லையே, அப்படியே எங்கேயோ ஒரு சின்ன இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஆரோக்கியத்தில். ப்ளஸ் பர்டிகுலராக இந்த செப்டம்பரில் வேறு ஏதாவது இஷ்யூலாம் வந்துருமா அப்படின்ற சிலருக்கு பயம் இருக்கலாம். பெரிய அளவில் நோய்கள் வரக்கூடிய தன்மையாக எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் பெரிய நோய்கள் வரும் அது வரும் அந்த மாதிரிலாம் தெரியல. ஏற்கனவே இருந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக செப்டம்பர் அமையும். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து சனி வக்ர காலம் எல்லாம் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி நடந்த விபத்து அல்லது நோய் அல்லது உடலில் உள்ள குறை கோளாறுகள் அதெல்லாம் சரி பண்ணுற ஒரு பலனை இந்த வக்ர காலம் கொடுக்கும். 2வது செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருந்து மாத்திரைகள்லாம் உங்களுக்கு வந்து சரியாக வேலை செய்யும். நல்ல மருத்துவருடைய ஆலோசனையும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து செவ்வாய் வந்து 6th ஹவுஸில் இருந்ததுன்னா ரண சிகிச்சைகள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சிகிச்சை பண்ணணும்னா அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு ஆடிட் அட்வான்டேஜ் தான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ். மகரம் மீண்டும் வந்து நீங்கள் வந்து உற்சாகமடைந்து எழுந்து வெற்றி நடை போடக்கூடிய மாதமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, வக்ர காலம் வந்து சனியுடைய காலமாக இருந்தாலும் கூட மற்ற கோள்கள்லாம் உங்களுக்கு 3rd வீக் அண்ட் 4th வீக் ஆஃப் செப்டம்பரில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைத்ததை செய்கிறதுக்கும் உங்களுடைய முயற்சியை சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய பலன்களை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை உங்களுடைய வாய்ப்பு இல்லை உங்களுடைய நோய்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்க்கமாக தெளிவாக சரி செய்யக்கூடிய நல்ல மாதமாக நான் பார்க்குறேன். மகரம் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஃபேவராக இருக்கும். கண்டிப்பாக மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய தேவை, நீங்கள் ஒரு 5 விஷயம் தேவையாக வச்சுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 2லேருந்து 3 பலன்களாவது உங்களுக்கு முழுமையாக நிறைவேற வாய்ப்பை உருவாக்கும், வாய்ப்பை தரும். நல்லபடியாக அனுபவிங்க. மகரம் நல்ல நேரத்தை நெருங்கிட்டீங்க. செப்டம்பர் அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். வாழ்த்துக்கள்.